Hi students, நாம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இதிலேருந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் வெர்னர் தியரி இந்த கான்செப்டையும் இந்த கான்செப்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. சில உப்புக்கள் 2 விதமான உலோக தனிமங்களை கொண்டுள்ள போதிலும் கரைசலில் ஒன்றுக்கு மட்டுமே சோதனையை தருகிறது. இந்த உப்புக்கள் அணைவு உப்புக்கள், இரட்டை உப்புக்கள், சாதாரண உப்புக்கள் இவைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதாரண உப்புனா என்ன, இரட்டை உப்புனா என்ன, அணைவு உப்புனா என்ன அப்படிங்கிறத ரீகால் பண்ணுவோம். ஸோ சாதாரண உப்பு நார்மல் சால்ட். ஸோ இந்த நார்மல் சால்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டையான் ஒரு ஆனையான் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை தான் நம்ம வந்து சொல்லுவோம், அயனிக் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு NaCl எடுத்துக்கலாம். ஸோ இந்த NaCl பொறுத்தவரையில் இதில் கேட்டையான் அப்படிங்கிறது Na ப்ளஸ் ஆனியான் எதிரயனி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக சோடியம் குளோரைடு, ஃபெரஸ் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட் இதெல்லாம் சிம்பிள் சால்ட் ஆர் நார்மல் சால்ட் சாதாரண உப்புக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நார்மல் சால்ட் சொல்யூஷனில், அதாவது இந்த வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா சோடியம் குளோரைடு Na ப்ளஸ் அயனையும் Cl மைனஸ் அயனையும் கொடுக்கும். அதே மாதிரி ஃபெரஸ் சல்ஃபேட் Fe2 ப்ளஸையும் SO4 2- ஆனையானையும் கொடுக்கும். அமோனியம் சல்பேட் NH4 ப்ளஸ், ஸோ NH4 ட்வைஸ்ன்னு இருக்குது. ஸோ 2 NH4 ப்ளஸ் அண்ட் ஒரு SO4 2-. இதுதான் நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த சிம்பிள் சால்ட் இருக்கு இல்லையா, ஃபெரஸ் சல்ஃபேட் அண்ட் அமோனியம் சல்ஃபேட், இதை பர்டிகுலர் ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கிறிஸ்டலைசேஷன் பண்ணிங்கன்னா, படிகமாக்கினீங்க அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்டை நம்ம இரட்டை உப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சிம்பிள் சால்ட்டை ஆர் நார்மல் சால்ட்டை பர்டிகுலர் ரேஷியோவில் நீங்கள் கம்பைன் பண்ணி ஆர் சில டிசால்வ் பண்ணி அதை கிறிஸ்டலைசேஷன் பண்ணிங்க, படிகமாக்கினீங்க அப்படின்னாக்கா நமக்கு இரட்டை உப்பு கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட், இதை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணி கிறிஸ்டலைசேஷன் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் K2SO4 Al2SO4 thrice 24H2O அப்படிங்கிற டபுள் சால்ட் கிடைக்கிது. ஸோ இதில் 2 நார்மல் சால்ட் கன்ஸ்டியூண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் நம்ம இதை டபுள் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த டபுள் சால்ட் டிசால்வ் பண்ணி அயனைஸ் ஆகும்போது எனக்கு என்னென்ன அயன்ஸை கொடுக்கும் அப்படின்னாக்கா 2K+ அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு SO4 2-, 2 அலுமினியம் 3+, 2 Al3+, அண்ட் இங்கே SO4 thriceன்னு இருக்குது. அப்போது 3 SO4 2-. ஸோ டோட்டலாக 2, 3, 5, 8 அயன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். FeCN ட்வைஸையும் KCNையும் நான் மிக்ஸ் பண்ணுறோம். இது ரெண்டு நமக்கு நார்மல் அயனிக் காம்பவுண்ட்ஸ். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு FeCN twice .4 KCN அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. இதை நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன். இப்போ இது எப்படி அயனைஸ் ஆகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னா Fe2 + 2Cn- 4K+ அண்ட் 4Cn- அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக நமக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது கிடையாது. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன அயன்ஸ் கிடைக்குதுன்னா 4K+ கிடைக்குது. அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட் கம்பைன் பண்ணி, ஸோ 4Cn, இந்த இடத்துல 2 Cn இருக்குது. அப்போது டோட்டலாக 6Cn 4- அப்படிங்கிற அயன் மட்டும்தான் கிடைக்குது. அப்போது இந்த காம்பவுண்டில் நம்ம சிம்பிள் அயன்ஸ், அதனுடைய கான்ஸ்டியூண்ட் அயன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா காம்ப்ளெக்ஸ் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அணைவு உப்புக்கள். அப்போ அணைவு உப்புக்கள், டபுள் சால்ட், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ். டபுள் சால்ட் சொல்யூஷனில் அதனுடைய சிம்பிள் அயன்ஸ், இண்டிவிஜுவல் அயன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துரும். பட் காம்ப்ளெக்ஸ் சால்ட் அப்படிங்கிறது நமக்கு சொல்யூஷனில் அதனுடைய எல்லா அயன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். காப்பர் சல்ஃபேட், அமோனியம் ஹைட்ராக்சைடு, இதை மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இது. என்னென்ன அயன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா காப்பர் 2+ம் சல்ஃபேட்டும் தனித்தனியாக கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். பட் ஆக்சுவலாக எனக்கு காப்பர் இதில் இருக்கக்கூடிய NH3 4 ஒரு அயனாகவும் SO4 2- ஒரு அயனாகவும் கிடைக்குது. அப்போ டோட்டலாக எனக்கு 2 அயன் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்படி சார் இதை நான் 2 அயன் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுனா, காப்பருக்கு நம்ம ப்ராக்டிக்கலில், ஸோ காப்பர் சால்ட் ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா பொட்டாசியம் ஃபெர்ரோசைனேட் K4FeCN6 சேர்த்திங்க அப்படின்னாக்கா சாக்லேட் ப்ரௌன் கலர் ப்ரிசிபிடேட் கிடைக்கும்.
இப்போ வெறுமனே காப்பர் சல்ஃபேட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு பொட்டாசியம் ஃபெர்ரோசைனேட் போடும்போது சாக்லேட் ப்ரௌன் கலர் ப்ரிசிபிட் கிடைக்குது. இங்கே எனக்கு அதே காப்பர் தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல எனக்கு அந்த ப்ரிசிபிட் கிடைக்கிறது இல்லை. அப்போது காப்பர் 2+ அப்படிங்கிறது எனக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் எங்கள் டேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இரட்டை உப்பு அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் சால்ட்டை கம்பைன் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது. அண்ட் காம்ப்ளெக்ஸ் சால்ட் அப்படிங்கிறது அண்ட் சென்ட்ரல் ஆட்டமும் அதோட போன இதில் பார்த்தோம் இல்லையா, இங்கே NH3 இதெல்லாம் நமக்கு கோஆர்டினேட் பாண்டில் எனக்கு அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் டபுள் சால்ட் அப்படிங்கிறது அதனுடைய சிம்பிள் அயன்ஸை வாட்டர் ஆட் பண்ணும்போது சொல்யூஷனில் எல்லா அயன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த இடத்துல நமக்கு சிம்பிள் அயன் கிடைக்காது. ஸோ இதை பொறுத்தவரையில் காம்ப்ளெக்ஸ் அயன் SO4 2- அப்படிங்கிறது சிம்பிள் அயன். கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும் டபுள் சால்ட். ஆனால் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளையும் பார்த்தோம். அடுத்தது கேன் பி ஈஸிலி அனலைஸ்டு பை டிட்டர்மினிங் தி அயன்ஸ் ப்ரெசன்ட் இன் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ வாட்டர் மீடியத்தில் அக்வஸ் சொல்யூஷனில் அந்த டபுள் சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா பொட்டாசியம் சல்பேட் அலுமினியம் சல்பேட் எல்லா அயன்ஸுமே எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிடும். பொட்டாசியத்தை பொறுத்தவரை நம்ம ஃப்ளேம் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சல்பேட்டுக்கு நீங்கள் பேரியம் குளோரைடு ஆட் பண்ணிங்கனாக்கா ஒயிட் பிரிசிபேட் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் இங்கே அந்த மாதிரி நம்ம அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூண்ட்டை எல்லாத்தையும் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிளாக மோர் சால்ட் பொட்டாஷ் ஆலம். மோர் சால்ட் அப்படிங்கிறது இந்த ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டையும் அமோனியம் சல்ஃபேட்டையும் சேர்த்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட். பொட்டாஷ் ஆலம் அப்படிங்கிறது இதுதான் நம்ம வந்து பொட்டாஷ் ஆலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். K2SO4 Al2SO4 ரைஸ் அண்ட் 24 H2O மாலிகுல்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம அதை பொட்டாஷ் ஆலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அணைவு சேர்மத்துக்கு ஹீமோக்ளோபின் அண்ட் K4FeCN6 CuNH3 4SO4 இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சார் ஹீமோக்ளோபின் ஒரு அணைவு சேர்மமானு கேட்குறீங்களா? ஆமாம், நீங்கள் அதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஹீமோக்ளோபினில் அதனுடைய ரத்தத்தோட சிவப்பு நிறத்துக்கு காரணமே அதில் இருக்கக்கூடிய அயன் இரும்பு Fe தான் நமக்கு அதுக்கான காரணம். அதுவும் நமக்கு ஒரு அயன் தான். ஹீமோக்ளோபின் மட்டும் கிடையாது, குளோரோஃபில், விட்டமின் B12 இந்த மாதிரி நம்மளோட லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் மாலிகுல்ஸ் எல்லாமே அணைவு சேர்மங்களாக தான் நமக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வெர்னர் கொள்கை. ஸோ இந்த அணைவு சேர்மங்கள் காம்ப்ளெக்ஸ் சால்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச்சில் அல்லது ஃபஸ்ட்டு தியரியை சொன்னது ஆல்ஃப்ரெட் வெர்னர். இப்போ இவர் கோபால்-3 குளோரைடை அமோனியா கூட ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் இங்கே எழுதியிருக்கும். COCl3 6NH3 ஒரு காம்பவுண்ட், COCl3.5NH3 அப்படிங்கிறது இன்னொரு காம்பவுண்ட் கிடைக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரெண்டுத்துலேயும் சொல்யூஷன்லேயும் AgNO3 நான் ஆட் பண்ணுறேன். ஸோ AgNO3 ஆட் பண்ணனா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எனக்கு 3 மோல் AgClலையும் இந்த காம்பவுண்ட் எனக்கு 2 AgCl மட்டும்தான் கொடுக்குது. அப்போது AgNO3 கூட AgCl பிரிசிபேட் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய Cl- அயன் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் எனக்கு AgCl அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த காம்பவுண்டில் CONH3 6 அண்ட் Cl3 அப்படிங்கிறது வெளியில் இருக்குது. அப்போ தான் நமக்கு இது அயனைஸ் ஆகும். அப்போ இந்த பார்ட் அயனைஸ் ஆகல, குளோரின் மட்டும் எனக்கு 3 குளோரைட் அயன்ஸாக அயனைஸ் ஆகிடுது. அப்போ அந்த 3 Cl- எனக்கு 3 AgCl ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த காம்பவுண்டில். அண்ட் செகண்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இங்கேயும் எனக்கு அதே Cl3 தான் இருக்குது, ஆனால் எனக்கு 2 மோல் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே CO Cl NH3 5 Cl2. இப்போ நான் 2 Cl தான் அயனைஸாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சதுனால Cl2 நான் வெளியில் எழுதிக்கிட்டேன் நான். அப்போ இதுதான் எனக்கு அயனைஸ் ஆகுது. அப்போ 2 Cl- மட்டும் கிடைக்கிறதுனால AgNO3யோட 2 AgCl மட்டும் தான் எனக்கு கிடைக்குது. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சுக்கிட்டு வெர்னர் இங்கே ப்ரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சி அப்படின்னு ரெண்டாக டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இந்த 2 காம்பவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா CO அப்படிங்கிறது கோபால்ட்டோட 6 மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது இங்கே அட்டாச் ஆகிருக்கு. இங்கேயும் 5 + 1 Cl டோட்டலாக 6 மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது அட்டாச் ஆகிருக்கு. இப்போ வெர்னரோட தேரிப்படி இங்கே ப்ரைமரி வேலன்சி அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய Cl2வையும், செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது இந்த ஸ்பியருக்குள்ள கோபால்ட்டோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸையும் நமக்கு கொடுக்குது. அப்போது ஸ்பியருக்கு வெளியில் இருக்கக்கூடியது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுக்குது, சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிஜன் ஸ்டேட்டையும். செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது
இந்த கோஆர்டினேஷன் நம்பரையும் எனக்கு டிஃபைன் பண்ணுது. இந்த கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் ஒரு மெட்டல் கூட எனக்கு அட்டாச் ஆக முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிரைமரி வேலன்சி Cl அப்படிங்கிறது நெகட்டிவ் அயான், அதால் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ சாட்டிஸ்ஃபை பை நெகட்டிவ் அயான்ஸ். செகண்டரி வேலன்சியை பொறுத்தவரையில் NH3 அப்படிங்கிறது நியூட்ரல் மாலிகுல், Cl அப்படிங்கிறது நெகட்டிவ் மாலிகுல். ஸோ செகண்டரி வேலன்சி is satisfied by negative ions or by neutral molecules or either by positive ligands. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம், அதாலேயே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி வேலன்சி அப்படிங்கிறது நான் டைரக்ஷன், அதாவது அந்த Cl மைனஸ் அயனிஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து பர்டிகுலர் டைரக்ஷன் கிடையாது. ஆனால் செகண்டரி வேலன்சி ஃபிக்ஸ்டு பொசிஷனில் தான் இருக்கும் எனக்கு, அதை ஜியாமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அந்த CONH3 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா CO இந்த 6 பிளேஸ்லையும் எனக்கு 6 NH3 மாலிகுல் அப்படிங்கிறது இருக்கும். Cl மைனஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன டைரக்ஷன் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3. அப்போ இந்த 6 பொசிஷன் தான் எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான ஜாமெட்ரி அதனுடைய ஷேப்பை கொடுக்க போகுது. அப்போது 6 இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஆக்டாஹைட்ரல் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Cl மைனஸை பொறுத்தவரை நான் டைரக்ஷனல், அது எந்த டைரக்ஷன்லாம் நீங்கள் போட்டுக்கலாம், ஸ்பியருக்கு வெளியில் தான் இருக்க போகுது. அண்ட் லாஸ்ட்டாக பிரைமரி வேலன்ஸியை நம்ம அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த Cl மைனஸ் தான் அயனைஸ் ஆகிட்டு AgNO3 கூட எனக்கு டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணுது. செகண்டரி வேலன்சி கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே போடக்கூடியதை நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை இப்போ குமுலேட்டிவாக ஒரு தடவை பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன அணைவு அப்படிங்கிறதுக்கான மாலிகுலார் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இரண்டாம் நிலை இணைதிறனை நிறைவு செய்யக்கூடிய தொகுதிகள் இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது செகண்டரி வேலன்சியை எந்த தொகுதியில் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். அயனியுறும் Cl மைனஸ் அயனிகளின் எண்ணிக்கை, வெளி அணைவு கோளத்தில் எவ்வளவு Cl மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதா இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போது உருவாகும் AgCl AgNO3 ரியாக்ட் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் AgCl கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அது. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஸோ கோபால்ட் இதனுடைய அணைவு எண் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ 6. கோபால்ட் அப்படிங்கிற மைய உலோகத்தை சுற்றி 6 அயனிகள் இருக்கணும். அது நடுநிலை மூலக்கூறாக இருக்கலாம் அல்லது எதிர் அயனிகளாகவும் இருக்கலாம். இந்த மாலிகுலார் ஃபார்முலாவில் பாருங்கள், COCl3 6NH3 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இரண்டாம் நிலை இணைதிறனை இந்த 6 NH3யும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்தோம், நம்ம கோபால்ட்டுடைய அணைவு எண் அப்படிங்கிறது 6 இருக்கணும். அப்போது இந்த மாலிகுலார் ஃபார்முலாவுக்கு இரண்டாம் நிலை இணைதிறன் என்ன, முதல்நிலை பிரைமரி வேலன்சி என்ன, அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியரில் என்னென்ன இருக்கும், அயனைசேஷன் ஸ்பியரில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ COCl3.6NH3 அப்படின்னாக்கா இந்த கோபால்ட்டுடைய 6 இருக்கு இல்லையா, அந்த 6 தொகுதி எது எடுத்துக்கிறோம்னாக்கா இந்த 6NH3 அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். அப்போ இதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும், CONH3 6, இதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இப்போ இந்த இடத்துல 3 Cl இருக்கு இல்லையா, இது எங்கே இருக்க போகுது, அயனிக் கோளத்தில் இருக்க போகுது. அதாவது அயனைசேஷன் ஸ்பியரில் இந்த 3 Cl இருக்க போகுது. அப்போது இதை நம்ம Cl3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை சொல்யூஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கரைசலில் 3 Cl மைனஸை கொடுக்கும். இந்த Cl மைனஸை AgNO3 கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 மோல் AgCl அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது இந்த 3 மோல் AgCl கிடைக்குது அப்படிங்கிற டேட்டா வச்சுக்கிட்டு இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், COCl3.5NH3 தான். அப்போ கோபால்ட்டுக்கு 6 தொகுதி சுற்றி இருக்கணும். அப்போ 6 தொகுதினா 5NH3யும் 1 Cl மைனஸும் எடுத்துக்கிறோம். இப்போ பாக்கி எத்தனை Cl இருக்கும், 2 Cl இருக்கும் இல்லையா, அந்த 2 Cl எங்கே இருக்குனாக்கா அயனியுறும் கோளத்தில் இருக்குது. அப்போ இதை நம்ம AgNO3 கூட ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா எகைன் எத்தனை மோல் AgCl கிடைக்குது, 2 மோல் AgCl கிடைக்குது. அப்போ இதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ CONH3 5Cl. ஸோ அணைவு கோளத்தில் 5 + 1 டோட்டலாக 6 மாலிகுல்ஸ் கொடுத்தாச்சு. பாக்கி யார் இருக்காங்க, இதுலேருந்து 5 அண்ட் இதுலேருந்து 1 எடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 Cl இந்த இடத்துல Cl2 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த 2 Cl தான் அயனியாகி AgNO3 ரியாக்ட் ஆகுது அண்ட் AgCl பிரிசிபேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறத பாருங்கள், COCl3 4NH3. மொத்தம் 4 NH3 இங்கே இருக்குது. பாக்கி 2 யார் எடுத்துக்கிறோம், நம்ம Cl மைனஸை எடுத்துக்கிறோம். அப்போது கோபால்ட்டுடைய இந்த 6 மாலிகுலும் அட்டாச் ஆகிருக்கும். பாக்கி யார் இருப்பாங்க, இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஒரே ஒரு Cl மைனஸ் தான் இருக்கும்.
அது அயனியுறும் பகுதியில் இருக்குது. அப்போ இதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்க முடியும் அப்படின்னா CO NH3 4 Cl2. இது கோஆர்டினேஷன் ஸ்பியர். அயனைசேஷன் ஸ்பியரில் ஒரே ஒரு Cl மட்டும் இருக்கும். இப்போ இந்த Cl தான் கரைசலில் அயனியாகுது. இதை எகைன் AgNO3 சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகும்போது 1 மோல் AgCl கிடைக்குது. இது ஆக்சுவலாக நமக்கு ஒரு கொஷினில் கூட கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா இருக்குது, எவ்வளவு AgCl ப்ரொடியூஸ் ஆகுதுனாக்கா அதனுடைய ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுத முடியும், அயனைசேஷன் ஸ்பியரையும் கோஆர்டினேஷன் ஸ்பியரையும் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டோட நமக்கு யூஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கேட்ட கொஷினுக்கு வருவோம். சில உப்புக்கள் 2 விதமான உலோக தனிமங்களை கொண்டுள்ளது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம K4 Fe CN6 எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல பொட்டாசியம் அப்படிங்கிறது ஒரு மெட்டல், Fe அயன் அப்படிங்கிறது ஒரு மெட்டல். வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு இந்த காம்பவுண்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு பொட்டாசியத்துக்கான டெஸ்ட்டையும் அயனுக்கான டெஸ்ட்டையும் பண்ணிங்க அப்படின்னாக்கா பொட்டாசியத்துக்கு மட்டும் தான் எனக்கு ஆன்சர் பண்ணும், அயனுக்கு ஆன்சர் பண்ணுறது கிடையாது. அப்போ இது என்ன காம்பவுண்ட் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமாம், அனைவது உப்புக்கள் தான். அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் சம் சால்ட் although containing 2 different metallic elements give test for only one of them in solution. Such salts are complex salt or coordination compound. Second question, an example of double salt. ஸோ டபுள் சால்ட் அப்படிங்கிறது சிம்பிள் சால்ட்டை நம்ம பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி கிறிஸ்டலைசேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தோம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங் பவுடர், இதனுடைய ஃபார்முலா கால்சியம் ஆக்சி குளோரைடு CaOCl2. செகண்ட் ஒன் இப்போ தான் நம்ம பார்த்தோம், இது என்னது நமக்கு காம்ப்ளெக்ஸ் சால்ட். அப்போ இது இரட்டை உப்பு கிடையாது. ஹைப்போ அப்படிங்கிறது Na2S2O3. அப்போ இது ரெண்டுமே எனக்கு கால்சியம் 2+ஐயும் இங்கே Na+S2O3 2- அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இது ரெண்டுமே எனக்கு நார்மல் சால்ட். அப்போ இதுவும் எனக்கு இரட்டை உப்பு கிடையாது. பொட்டாஷ் படிகாரம் ஆர் பொட்டாஷ் ஆலம் அப்படிங்கிறது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? K2SO4.Al2SO4 thrice எவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்துச்சு? குட், 24H2O. இப்போ இதுதான் எனக்கு பொட்டாஷ் படிகாரம் அப்படிங்கிறது தான் இரட்டை உப்பிற்கான எடுத்துக்காட்டு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இன் மோர் சால்ட். ஸோ ஃபஸ்ட்டு மோர் சால்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதில் எவ்வளோ வாட்டர் மாலிகுல் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ மோர் சால்ட் அப்படிங்கிறது FeSO4 NH4 twice SO4.6H2O. இதுதான் எனக்கு மோர் சால்ட். இதில் எவ்வளோ வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு பாருங்கள். எஸ், 6 இருக்குது. அப்போ எங்கேயும் எனக்கு ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், தி நம்பர் ஆஃப் அயன்ஸ் ஃபார்ம்ட் ஆன் டிசால்விங் 1 மோல் ஆஃப், பார்த்தோம் இல்லையா? இப்போ மோர் சால்ட் ஒரு மூலக்கூறு FeSO4 NH4 twice SO4 6H2Oவை நீரில் கரைக்கும் போது உருவாகும் அயனிகளின் எண்ணிக்கை. ஸோ டபுள் சால்ட் அப்படிங்கிறதுனால இது அதனுடைய எல்லா இண்டிவிஜுவல் அயன்ஸையும் எனக்கு வாட்டரில் கொடுத்துரும். அப்போ எனக்கு என்னென்ன அயன்ஸ் ஃபார்ம் ஆகும் சொல்லுங்கள்? Fe2+. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? SO4 2-. அடுத்தது NH4 twice இருக்குது. அப்போது 2NH4+ and SO4 2-. இது வாட்டர் மாலிகுல்ஸ் தான், எனக்கு அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது, அயன்ஸ் கிடையாது. இப்போ டோட்டலாக எவ்வளோ அயன் இருக்குன்னு பாருங்கள். ஒரு Fe2+, 2 SO4 2-, 2 NH4+. டோட்டல் அயன்ஸ் எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இதை எவ்வளோ வருது நமக்கு? 5. ஸோ 5 எந்த சாய்ஸில் இருக்குது நமக்கு? ஸோ தேர்ட் சாய்ஸ் இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போது மோர் சால்ட்டை வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணீங்க அல்லது சொல்யூஷனில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது 5 அயன்ஸை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட், நைட்ரேட் மற்றும் குளோரைடு ஈனிகளால் உருவான அணைவு சேர்மம், ஏதோ ஒரு அணைவு சேர்மம் AgNO3 உடன் வினைப்பட்டு 2 மோல்கள் AgCl வீழ்படிவை தருகிறது. அச்சேர்மத்தின் வாய்ப்பாடு. ஸோ க்ளூ கொடுத்துட்டாங்க. 2 மாலிகுல் யார் யார் அப்படின்னாக்கா நைட்ரேட். நைட்ரேட் அப்படிங்கிறது NO3-, குளோரைடு அப்படிங்கிறது Cl-. இந்த 2 மாலிகுலால் தான் எனக்கு ஒரு
அணைவு சேர்மம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மெட்டல் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதை AgNO3 கூட ரியாக்ட் பண்ணுறீங்க. 2 மோல் AgCl கிடைக்குது அப்படிங்கிறத க்ளூ கொடுத்துருக்காங்க. AgCl. இப்போ NO3 மைனஸ் AgNO3 கூட precipitate கொடுக்குமா ஆர் Cl மைனஸ் கொடுக்குமா? Cl மைனஸ் தான் எனக்கு AgNO3 கூட AgCl கொடுக்க போகுது. அப்போது NO3 மைனஸ் எனக்கு AgNO3 கூட precipitate AgCl கொடுக்காது. இப்போ கீழே கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு சாய்ஸில் இதை கோஆர்டினேஷன் ஸ்பியர் செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது பார்த்தோம். செகண்டரி வேலன்சி டோட்டலாக ஒரே அயனை தான் இருக்கும். இது அயனைசேஷன் ஸ்பியர் 2Cl மைனஸ் அயனை கொடுக்க போகுது. அப்போ 2Cl மைனஸ் AgNO3 கூட சேர்ந்து 2 மோல் AgCl கொடுத்துரும். இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். இது ஏன் ஆன்சர் இல்லை அப்படிங்கிறது பார்க்கலாமா? இங்கே அயனைசேஷன் ஸ்பியரில் NO3 AgNO3 கூட எனக்கு AgCl precipitate கொடுக்காது. ஸோ எனக்கு இது ஆன்சர் கிடையாது. இப்போ இங்கே எத்தனை மோல் AgCl கிடைக்கும்? இந்த காம்ப்ளெக்ஸை AgNO3 கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ AgCl கிடைக்கும்? எஸ், இங்கே ஒரே ஒரு Cl தான் இருக்குது. அப்போது எனக்கு 1 AgCl தான் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த சாய்ஸில் தேர்ட் சாய்ஸில் பாருங்கள், அயனைசேஷன் ஸ்பியரில் Cl இல்லை. அப்போ எனக்கு இது AgNO3 கூட precipitate கொடுக்காது. நல்லா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய இந்த Cl அப்படிங்கிறது எனக்கு ஃப்ரீ அயன்ஸை கொடுக்காது. அதுதான் காம்ப்ளெக்ஸ் காம்போட ஸ்பெஷாலிட்டியே. ஆனால் இந்த சாய்ஸில் பாருங்கள், ஒரே ஒரு Cl மைனஸ் மட்டும்தான் வெளியில் இருக்குது. அப்போ இங்கேயும் எனக்கு 1 AgCl மட்டும்தான் கிடைக்கும். இப்போ கொஷினில் 2 மோல் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் சேம் டைப் ஆஃப் கொஷின் தான். நீரில் PtCl4 5NH3 மோலார் கடத்துத்திறன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. மற்றும் AgNO3 கரைசலுடன் 3 மோல் AgCl வீழ்படிவை தருகிறது எனில் அணைவு சேர்மத்தின் வாய்ப்பாடு. ஸோ நீங்களே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாமா? க்ளூ நமக்கு என்ன அப்படின்னாக்கா 3 மோல் AgCl கிடைக்குது. யாரோட? AgNO3 கூட. யார் AgNO3 கூட எனக்கு precipitate கொடுப்பாங்க? Cl மைனஸ். இப்போ 3 Cl மைனஸ் எனக்கு அயனைசேஷன் ஸ்பியரில் இருக்கும். எங்கே இருக்குன்னு பாருங்கள், பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பார்ப்போம். ரைட், கண்டுபிடிச்சிங்களா? ஆப்ஷன் தேர்ட் தான். ஸோ இதில் தான் எனக்கு 3Cl3 அப்படிங்கிறது வெளியில் இருக்குது. அப்போது இது AgNO3 கூட எனக்கு 3 மோல் AgCl ப்ரொடியூஸ் பண்ணும். காம்பவுண்ட் 1 எவ்வளோ கொடுக்குன்னு பார்க்கலாமா? சூப்பர், 4 Cl மைனஸ் இருக்குது. அப்போது எனக்கு 4 AgCl இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். செகண்ட் காம்பவுண்ட் ரைட், இங்கே 2 Cl எனக்கு அயனைஸ் ஆகாது. வெளியில் இருக்கக்கூடிய 2 Cl மட்டும்தான் எனக்கு அயனைஸ் ஆகும். அப்போ இங்கே எனக்கு 2 AgCl தான் கிடைக்கும். ஃபோர்த்து காம்பவுண்ட் எஸ், இங்கே ஒரே ஒரு HCl இருக்குது. அப்போது 1 AgCl மட்டும்தான் கிடச்சிருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி அயனி ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே இந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த மோலார் கடத்துதிறன் டேட்டா அவங்க கொடுக்கல அப்படின்னா கூட நீங்கள் இந்த கொஷினை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் 3 AgCl ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 3 Cl வெளியில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா PtNH3 5Cl அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஸோ COCl3 6NH3 COCl3 5NH3 COCl3 4NH3 ஆகிய அணைவு சேர்மங்களுடன் அதிக அளவு AgNO3ஐ வினைப்படுத்தும் போது உருவாகும் AgClஇன் வேதி வினைக்கூறுகளின் விகிதம். ஸோ ப்ரீவியஸ் கொஷினில் எவ்வளோ AgCl உருவாகுது அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது கேட்டாங்க. இங்கே நமக்கு ஃபார்முலாக்கான க்ளூ கொடுத்துட்டு எவ்வளவு AgCl உருவாகும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நமக்கு இங்கேயும் அதே சேம் கான்செப்ட் தான். Cl மைனஸ் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோ அவ்வளோ AgCl அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இது வெர்னர் தியரியில் நம்ம பார்த்தது தான். ஸோ இங்கே டேபிளர் பண்ணிடுறோம். AgCl எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா Cl மைனஸ் ஃப்ரீ அயன்ஸ் இருக்கும்போது. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் இது தான். முன்னாடியே பார்த்தோம், நம்ம கோபால்ட்டுக்கு வந்து செகண்டரி வேலன்சி இந்த இடத்துல 6 இருக்கணும். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை பொறுத்தவரையில் 6NH3 இருக்குது. அப்போ பாக்கி இருக்கக்கூடிய 3 Cl மைனஸும் ப்ரைமரி வேலன்சி ஃப்ரீயாக தான் இருக்கும், அயனைஸ்ட் ஆகிடும். இது AgNO3 கூட 3 மோல் AgCl எனக்கு கொடுக்க போகுது. செகண்ட் காம்பவுண்டில் 5NH3 அண்ட் 3Cl அப்படிங்கிறது இருக்குது. இதில் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கணும். கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது செகண்டரி வேலன்சி தான். அப்போது 5NH3யும் ஒரு Cl மைனஸையும் எடுத்துடுறோம்.
பேலன்ஸ் எவ்வளோ இங்கே Cl மைனஸ் இருக்கும் எனக்கு 2 இருக்கும். அப்போ எனக்கு 2 மோல் AgCl அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த காம்பவுண்டில் 4 NH3 தான் இருக்குது. அப்போது 4 டோட்டல் 6 இருக்கணும். அப்போது 2 Cl மைனஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே எனக்கு வந்துடும். பாக்கி எனக்கு வெளியில் எவ்வளோ Cl மைனஸ் இருக்கும் 1 தான் இருக்கும். அப்போது இது எனக்கு 1 மோல் AgCl கொடுக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஆர்டர் இதுதான். இப்போ இது எவ்வளோ எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா 3, 2, 1. இது எந்த சாய்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே 1, 3, 2. ஸோ தேர்ட் சாய்ஸில் இருக்குது. ஸோ 3 AgCl, 2 AgCl, 1 AgCl. இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. அண்ட் லாஸ்ட் கொஷின், கரைசலில் அதிக அயனி கடத்துத்திறனை கொண்ட அணைவு சேர்மம் எது? ஸோ நமக்கு இங்கே கடத்துத்திறன் கேட்டிருக்காங்க, அயனி கடத்துத்திறன் கொடுத்துருக்காங்க. ஸோ கடத்துத்திறன் அப்படின்னாக்கா கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு ரீசன் ஒன்று ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கணும். மெட்டலாக இருந்தால் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். ஆர் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல அயன்ஸ் இருக்கணும். ஓகேவா? அப்போ அயனி கடத்துத்திறன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அயன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு கடத்துத்திறனும் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த கொஷினை என்ன ஃபார்மேட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும்னாக்கா கொடுத்துருக்கக்கூடிய 4 சாய்ஸில் நம்பர் ஆஃப் அயன்ஸ் எங்கே நிறைய இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்றுக்கு நம்பர் ஆஃப் அயன்ஸ் பார்க்கலாமா? இது கோஆர்டினேஷன் ஸ்பியர் டோட்டலாக ஒரு அயன் 4k இருக்குது. அப்போ எனக்கு 4k ப்ளஸ் அண்ட் இது டோட்டலாக எனக்கு ஒரு அயன். இப்போது 4 + 1 டோட்டலாக 5 அயன்ஸை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய K4FeCN6 அப்படிங்கிற காம்பவுண்ட் 5 அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. செகண்ட் காம்பவுண்ட் பாருங்கள், இது டோட்டலாக ஒரு அயன் ப்ளஸ் Cl எனக்கு 3 இருக்குது. இப்போ 3 Clமே அயனைஸ் ஆகிடும். டோட்டலாக எனக்கு 4 அயன்ஸ் ஃபார்ம் ஆகுது. தேர்ட் சாய்ஸில் CuNH3 இது டோட்டலாக ஒரு அயன். அயனைசேஷன் ஸ்பியரில் இருக்கக்கூடிய 2 Cl. அப்போது இது 2 அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. டோட்டலாக எனக்கு 3 அயன். இங்கே அயனைசேஷன் ஸ்பியரே இல்லை. டோட்டலாக எனக்கு நியூட்ரல் காம்பவுண்ட் அயன்ஸை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. இந்த கண்டுபிடிச்ச நம்பர் ஆஃப் அயன்ஸில் எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரைட். ஸோ ஆப்ஷன் 1ல் தான் எனக்கு 5 அயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 4 சாய்ஸில் அதிக அயனிக் கடத்துத்திறனை மேக்ஸிமம் அயனிக் கண்டக்டிவிட்டியை எந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருக்கக்கூடிய K4FeCN6 அப்படிங்கிற காம்பவுண்ட் தான். ஸோ நம்ம இதுவரையில் பார்த்ததை சம்மரி பண்ணலாம். நார்மல் சால்ட் அப்படிங்கிறது NaCl எக்ஸாம்பிளாக நம்ம சொன்னோம். டபுள் சால்ட் அப்படிங்கிறது நார்மல் சால்ட்டை பர்டிகுலர் ரேஷியோவில் கம்பைன் பண்ணி கிறிஸ்டலைசேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் டபுள் சால்ட். இந்த டபுள் சால்ட் சொல்யூஷனில் அதனுடைய இண்டிவிஜுவல் அயன்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துரும். அப்போ அந்த இண்டிவிஜுவல் அயன்ஸ் அதுக்கான டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் சால்ட் அப்படிங்கிறது நம்ம இதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரையில் டோட்டலாக எல்லாமே அதனுடைய இண்டிவிஜுவல் அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு காம்ப்ளெக்ஸில் கோஆர்டினேஷன் ஸ்பியரும் அயனைசேஷன் ஸ்பியரும் தனித்தனியாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வெர்னர் தியரியை பொறுத்தவரையில் பிரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சின்னு பிரித்தோம். பிரைமரி வேலன்சி மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும், செகண்டரி வேலன்சி அதனுடைய எவ்வளோ மாலிகுல்ஸ் கம்பைன் ஆகிருக்கு கோஆர்டினேட் பாண்டில் அப்படிங்கிற கோஆர்டினேஷன் நம்பரையும் கொடுக்க போகுது. இதுதான் நமக்கு அது. அடுத்தது இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 இடத்துல லிகான் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்ன, கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.